ஓம் நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அட்சய திருதியை வருகிறது. இந்நன்னாளின் சிறப்பை பற்றி பார்ப்போம். நம் புராண கதைகளின்படி நிறைய நல்ல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அட்சயம் என்றால் எடுக்க எடுக்க குறையாமல் வருவது என்று பொருள். அசுரர்களும் தேவர்களும் பால்கடலை கடைந்த போது முதலில் மகாலட்சுமியுடன் நிறைந்த செல்வங்கள் வெளிப்பட்ட தினம் அட்சய திருதியை ஆகும். மகாலட்சுமி தவம் செய்து விஷ்ணு பகவானின் மார்பில் வாசம் செய்த நாள் அட்சய திருதியை நாள் ஆகும். குசேலர் தன் நண்பனாகிய கிருஷ்ண பகவானை ஒரு பிடி அவளுடன் சென்று பார்த்தபோது கிருஷ்ணர் குசேலருக்கு செல்வத்தை வாரி வழங்கிய நாளும் இந்த நன்னாளாகும். 5 வயது பாலகனாகிய ஆதிசங்கரர் ஒரு வீட்டின் முன்பு பவதி பிக்ஷாந்தேகி என்று நிற்கும் பொழுது ஒரு சிறு குழந்தைக்கு அன்னம் கொடுக்க முடியவில்லையே என்று வருந்தி தன்னிடம் இருந்த ஒரு சிறு நெல்லிக்கனியை கொடுக்கின்றார் அந்த வீட்டின் ஏழை பெண். இதை கண்ட ஆதிசங்கரர் தன் ஏழ்மை நிலையிலும் தனக்கு நெல்லிக்கனியை தானமாக கொடுத்த அந்த ஏழை பெண்ணுக்காக மகாலட்சுமியை நினைத்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாட தங்க நெல்லிக்கனிகள் அந்த ஏழையின் வீட்டினுள் மழையாக பொழிந்தது. அந்த நாள் அட்சய திருதியை நாளாகும். பகீரதன் என்ற அரசன் கடும் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாள் இந்நன்னாள் ஆகும். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் திரௌபதியின் மானம் காத்த நாள் இந்த அட்சய திருதியை நாளாகும். திரௌபதி சூரிய பகவானிடம் இருந்து அட்சய பாத்திரத்தை பெற்ற நாள் இந்நன்னாள் ஆகும். இந்த நன்னாளில் நாம் தானம் செய்ய வேண்டும். அன்னதானம், உடைதானம் செய்யலாம். மகாலட்சுமி பூஜை செய்து நன்மை பெறலாம். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.